ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. ஸோ இன்றைக்கி இந்த vlogல வந்து நான் ரொம்ப பேசல. எடுத்தோடனே வந்து நான் சீக்கிரம் குயிக்காக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த vlogல நம்ம கோயம்பேடு மார்க்கெட் போக போகிறோம். ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தேன் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. பிகாஸ் நான் இங்கே வீட்டு பக்கத்தில் ஏரியாவில் இங்கே இருக்கிற கடையில் சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அவங்ககிட்டலாம் கேட்ட வரையும் அவங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்து தான் வாங்கிட்டு வராங்களாம். சென்னையில் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் இல்லை, பொதுவாகவே வந்து அங்கே தான் வருமா, அங்கேருந்து தான் வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்க போது, அங்கே வந்து நான் போய் வாங்குகிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ குயிக்காக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. முன்னாடியே வாங்கலாம் வண்டி நிறுத்துகிற இடத்துல அப்படின்னு வண்டி நிறுத்திட்டு மார்க்கெட்டு உள்ள நடந்து வந்த உடனே இருக்கிற காய்கறிலாம் விசாரித்தா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கேரட்லாம் ஒரு கிலோ வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மினிமமாக பார்த்திங்கன்னா 2 கிலோ தான் போடுவாங்களாம். ஸோ வீட்டு யூஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 கிலோ வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம். ஹோட்டல் யூஸ்க்கெலாம் வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக சீப்பராக வாங்கிக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க, 1/2 kg போதும் அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா ரொம்ப உள்ளே போக சொல்கிறாங்க. உள்ளனா அந்த லாஸ்ட்டில் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளார போயிருக்கேன். இது வந்து நான் சென்னை வந்து இத்தனை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோயம்பேடு, வெரி ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போயிருக்கேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடா இருந்துச்சு. வந்து சண்டே நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருமே வந்து மார்க்கெட் வருவாங்க, ஏன்னா வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் போன வரையும், நான் எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் விலை விசாரிச்ச வரையும், ரேட் விசாரிச்ச வரையும் எனக்கு இந்த கிடைச்ச ரேட்ல வந்து நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். அண்ட் நீங்க இன்னைக்கு இருக்கிற ரேட்டே வந்து நாளைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. நேற்று இருந்த ரேட் இன்னைக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. எல்லாமே ஒரு நாள் ஒரு விலையில இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் இந்த காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த ரேட்ல வந்து நாளைக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இதோட கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதோட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க போய் ஒரு கடையிலையும் ஒரு 4 கடை
விசாரிச்சு ஒரு கடையில கம்பேர் பண்ணி எந்த கடையில ரேட் கம்மி அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீட்டா இருக்கு அப்படிங்கறத பார்த்து வாங்குறது உங்களோட விஷ். எங்கேயுமே வந்து வேஸ்டேஜ் அண்ட் இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னாலே அதை தூக்கி போட்டுறாங்க மார்க்கெட்லயே, உள்ளே அவங்க கடையில இருக்கிறவங்களே தூக்கி போட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆனதெல்லாம் கீழே வேஸ்ட் ஆகி அப்படி கீழே கடந்ததே தவிர வேஸ்ட் ஆனதை யாரும் சேல் பண்ணல, கடையில வச்சு சேல் பண்ற மாதிரி. ஸோ அது வந்து விச் இஸ் குட். பட் அது வந்து வேஸ்டேஜ் வந்து அப்படியே தரையில கீழே போடாம கொஞ்சம் ஏதாவது வேஸ்டேஜ் குப்பை தொட்டி அந்த மாதிரி வச்சு போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவ்வளோ கீரை வேஸ்டா இருக்கிறது, அவ்வளோ தக்காளி அவ்வளோ பழம்லாம் கீழே போட்டு வேஸ்டா கிடந்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாகவும் கால் வைக்கும் போது அப்படி இருந்துச்சு. ஸோ அது என்னால் அவ்வளோ ஆக்வர்டாக கவர் பண்ணி வீடியோவில் போடணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நான் அப்படி எடுக்கல. இதில் வந்து நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுறதுலையும் எப்படி என்னன்னு தெரியல, பட் நிறையா சண்டை போடுறது, லிட்டரலி அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து நான் வீடியோவில் எடுத்து கவர் பண்ணல, அந்த மாதிரியான விஷயம்லாம் வீடியோவில் எடுத்து கவர் பண்ணல. ஏன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அங்கே வந்து என்ன தூக்கி ஏமால போட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஜோக்ஸ் அப்பார்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டாக வச்சு ஒரு சில கடையிலாம் வச்சுருந்தாங்க. என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேஸ்கெட் வச்சுருந்தாங்க. நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட விலை கேட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேரட் தான் அவங்க கிட்ட கேட்டேன். ஒரு கேரட் இட்ஸ் லைக் ஒரு 1 kg கேரட் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 30 rupees சொன்னாங்க. 1 kg 30 rupees அப்படின்னு கேட்டேன். கேரட் 1 கிலோவே 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் ஷாக். இங்க நியர்லி கடையிலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற பழமுதிர் சொல்லியோ இல்ல கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல சாதாரண ஒரு மளிகை கடையில போயிட்டு காய்கறி இருக்கிற கடையில போயிட்டு கேரட் 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கிலோவே 60 ரூபா 70 ரூபா 80 ரூபாலாம் ஒரு சில கடையிலாம் இருந்துச்சு. பட் அங்க வந்து மார்க்கெட்ல போய் கேட்டதுக்கு 1 கிலோவே 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க கிட்ட ஒரு பேஸ்கெட்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் வந்து யாருக்கு சூட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா காய்கறி கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் இல்ல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கும் தான் அந்த சூட்டா இருக்கும். வீட்டுக்கு யூஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னா 1 kg இல்ல 1/2 kg. ஸோ நான் 1/2 kg கேட்டேன். 1/2 கிலோலாம் இல்லப்பா, 1/2 கிலோ கொஞ்சம் உள்ள போப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா உள்ள போய் பார்த்தா அவங்க கிட்ட கேரட் மறுபடியும் அதே மாதிரி கேரட் என்ன ரேட்டு அப்படின்னு ஒரு 4 கடையில கேட்டேன். அதுலயும் என்னன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 rupees சொன்னாங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. ஓகே 30 rupees 40 rupees இங்கிருந்து இங்க நடந்து வந்தாவே அவ்வளோவா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட வந்து சரி ஓகே எவ்வளோ ஒரு 1/2 kg கொடுங்க அப்படின்னு சொன்னா 1/2 kg இல்லப்பா 2 கிலோ தான், 2 கிலோ வாங்கினா வாங்கு, 2 கிலோ வாங்கினாதான் நாங்க மினிமம் 2 கிலோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் யோசிச்சேன், நான் எனக்கு 2 கிலோலாம் வேண்டியதில்லை, நான் ஒருத்தம் தான், நான் வந்து வீட்டு யூஸுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 1/2 கிலோலாம் வாங்குறதுக்கு வந்து போப்பா அப்படி போ, அங்க உள்ள இன்னும் கடைசிக்கு போ அப்படின்னு. கடைசினா பார்த்தா ரொம்ப தூரமா இருந்துச்சு. கேரட் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 kg 60 rupees. ஸோ அங்க வந்து 1 kg கேரட் வந்து 60 rupees, நான் 1/2 kg 30 rupees வாங்கிட்டு வந்தேன். இதே இந்த பக்கம் என்ட்ரிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடையே வாங்கியிருந்தா 1 kg 30 rupees வாங்கிருக்கலாம். நான் உள்ள போய் எனக்கு 1/2 kg இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால நான் 1/2 kg 30 rupees வாங்கிட்டு வந்தேன். விச் இஸ் பாதிக்கு பாதி ரேட் டிஃபரன்ஸ். இப்போ 1/2 kg வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதே 1/2 kg எனக்கு வந்து ஒரு 1 kg இங்க நியர்பை இருக்கிற கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80 rupees 1 kg விற்கிறாங்க. நான் அங்க 1/2 kg வாங்கினா 40 rupees எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதே மார்க்கெட்ல நான் போய் வாங்கினதுல எனக்கு வந்து 30 rupees தான் ஆச்சு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸாம்பிள் கேரட்டுக்கு சொல்றேன். ஸோ பாதிக்கு பாதி கம்மியாகும்னு நினைச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா கம்மி ஆகல. பட் இதே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வாங்கும் போது இப்போ நான் வந்து 2 பேகுக்கு வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் இங்கேயே இவ்வளவு நாளும் வாங்கிட்டு இருந்தேன். வந்து இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல நான் இதெல்லாமே இங்க பக்கத்துலயே வாங்கிட்டு இருந்தேன். கோயம்பேடு மார்க்கெட் போகல. இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணா ஓவராலா எனக்கு வந்து நான் இப்போ வாங்கிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட செலவாயிருக்கும். பட் நான் இது இப்போ நான் வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 800 850 சம்திங் அந்த மாதிரி தான் செலவாயிருக்கு. நான் இன்னும் டோட்டல் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1 kg வந்து நான் வந்து 20 rupees வாங்கினேன் கோயம்பேடு மார்க்கெட்ல. அதனால வந்து நான் ஸ்வீட் கார்ன் ரெகுலரா சாப்பிடுவேன். இதுல வந்து ரிச் இன் ஃபைபர். ஸோ அதனால நான் இது என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினேன் பாத்தீங்கன்னா இது 1 kg 50 rupees.